ஆஃபீஸில் ஒரு தான் தந்தவன் அப்பா இங்கடா அவன் சின்ன வாரான்னு சொன்னவன் அவனை காணையில் இது ரெண்டா குடுப்பம் பார்த்தானே இங்கடாப்பா. ஹாய் சின்ன முருகன் வாங்க. குட் மார்னிங். என்னப்பா செய்கிறீங்க? இது எனக்கு இப்போ விடிய காலையில் என்னப்பா ஒரு பீஸுக்கு வந்தேன் தண்ணி எடுத்துன்னு இருந்தான். அப்போ அந்த அண்ணா பார்த்துட்டு இதை முருகன் 2 கரைச்சி குடிங்கன்னு சொல்லி கொஞ்சம் தந்தவர். ஒரு 4-5 காய் தந்தவர். வீட்டை கொட்டுப்பாட்டு கிடந்தவர் பொறி கிடந்தவர் சட புளிக்க மாட்டார். வாங்க அதை பற்றி கொஞ்சம் இப்போ எங்களோட உறவுகளுக்கு சொல்லுவோம். வெயில் காலம் தானே. வெயில் காலத்துக்கு தோடம்பழம் தேசிக்காலாம் நல்ல என்ன முருகன். அப்போ அதை நான் இதை வாங்கினான். நல்லா இருக்கு. அவர் ஃப்ரீயாக தான் தந்தவர் எனக்கு. அப்போ நான் தண்ணி எடுத்து வந்து கண்டுட்டு தந்த இப்படி முருகன் இதை கொண்டா இருக்கா பாருங்க, நீங்கள் கரைச்சி குடிக்கிறேன்னா குடிங்கண்ட. தோடம்பழம் மாதிரி இருக்குது. இது வெயிலத்துக்கு நல்லமாப்பா. அடிக்கிற வெயிலத்துக்கு என்ன சொல்லுங்க அப்பம் இதை புளிஞ்சி தண்ணிக்க விட்டு 2 சின்ன உப்பு கட்டியை போட்டுட்டு இடைக்க குடித்தா எங்களோட உடம்பு சமநிலையிலே இருக்கும். நீர்ப்பீடனம் வந்து உடம்புக்கு தேவையானது. நாங்கள் சும்மா அந்த பானங்களை குளிர்பானங்களை குடிக்கிறத விட்டுட்டு இப்போ பேக்கெட்டில் வேறு ஜூஸுகளோ இல்லாத வேறு சோடாக்கள் வேறு பொது செய்யப்பட்ட அமைப்புகள்லேருந்து வேறு இதுகள் இருக்குது தானே. இது வந்து இயற்கை முழுக்க இது முழுக்க இயற்கை. இப்படியான தோடங்க மாதிரி வேறு கணக்கு இருக்குது. தேசிக்காய் இருக்குது, பெரிய நார்தங்கான்னு சொல்லுவாங்க, நாரக்காய்ன்னு சொல்லி அது இருக்குது. அதெல்லாம் வேண்டி வெயிலத்துக்கு குடிக்கலாம். அது இயற்கையானது. இதெல்லாம் சாடுவான ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது, விட்டமின் போலிக் ஆசிட் எல்லாம் இருக்குது. இது நம்ம ஊரில் நிறைய கிடக்குது. ஆனால் நாங்கள் கவனி பாரட்டும் கிடக்குது. சில வீடுகள் கவனி பாரெல்லாம் கிடக்கு. சில தரிசு நிலங்கள் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம இதில் வைக்கலாம். நிறைய கண்டில் வைக்கலாம். வச்சா வெயிலத்துக்கு நல்லா வளர்ந்து எல்லோரும் குட்டிக்கலாம். நல்லா இருக்கும். எனக்கும் தெரியுங்களா முருகன்? உங்களுக்கு தான் 2 பச்சு கொண்டு இருந்தான். 2 கொண்டு போய் நீங்களும் குடியுங்க. சின்ன முருகன் தாரன் சின்ன கொண்டா குடியுங்கோ. சரிதானே. இதை குடிச்சு பாருங்க, குடிச்சு போட்டு சொல்லுங்க. நான் தேவையான அவன்கிட்ட சொல்லி விடலாம். அவன்கிட்ட வீட்டை களைப்புக்கெல்லாம் நல்ல மென்ன களைப்புகளை குடிக்கிறத விட போட் செய்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டாயம் தேவை. கட்டாயம் குடிக்கணுமே. உறவுல நீங்களும் இப்படி தொடங்க தேசிக்காய் இருந்தால் வெயில் நேரத்தில் கரைச்சி குடியுங்க. வீடுகளில் இருந்தால் பாவிக்காமல் நீங்கள் சும்மா வேஸ்ட் ஆக்கினீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். எங்களை தொடர்பு கொண்டு சொன்னால் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஒரு விலைக்கு வந்து உங்கள்கிட்ட வாங்குவோம். இந்த காயலை வாங்கி எங்களோட உறவுகளுக்கும் ஒரு விலைக்கு நாங்கள் அதை கொடுக்கலாம். அநியாயமாக்காதீங்க. அதை வேஸ்ட் ஆக்காமல் இதில் எல்லா போடலாம். ஊறுகாயில் போடலாம். இதில் ஊறுகாய் தேசிக்காயில் போடலாம். அது லாங் டைமுக்கு வச்சு பாவிக்க மாதிரி இருக்கும். வத்தலால் போடலாம். அப்படி கணக்கு பயன்பாடுகள் இருக்குது. நாங்கள் அதில் செய்யலாம். என்ன சின்ன இது நல்ல விஷயம். உறவுகளை நீங்களும் கட்டாயம் குடியுங்க. நீங்களும் இப்படி இருக்க மாட்டேன் சொன்னால் கொஞ்சம் கரைச்சி போட்டு குடியுங்க. இயற்கையானதை பெறுங்க. ஒரு நலமாக நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் என்று சொல்லி உங்களோட இந்த வெயில் டைமில் வந்து கூட வெளியில் தெரியாதுங்க. வெயில் டைமில் அவங்களுக்கு தேவை இருந்தால் கட்டாயம் போத்தானே. வெளியில் போய் வந்தாலும் இதுகளை பெருகினா கொஞ்சம் உடம்பு சமநிலையில் வரும். அதான் இருக்கிற நீரை போய் நாங்கள் திருப்ப மறுபடியும் உடம்புக்கு இருக்கிற சக்தி ஏற்றுக்கொள்ளலாம். நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணியை சும்மா வெறுமனை குடிக்காமல் இப்படியான பானங்களோடு சேர்த்து புளிஞ்சு போட்டு அதில் ஒரு கப்பை குடித்தால் அட்டிச்சா அந்த மாதிரி இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு விடே வருவோமே. நம்ம வருவோம். இவர் டக்குன்னு அந்த அடிக்கிறோன்னா டக்குன்னு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் சிரிக்கிறாருன்னு எனக்கு விளங்குது. ரைட். ஓகே. பாய். See you. இது லாங் பீரியட்.